ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு குரு என்டிகே சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான எறா குழம்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஹைதராபாத் ஸ்டைல் எறா குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ 1/4 கிலோ உரிச்ச எறாவை எடுத்திருக்கேன். அதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியை நார்மலாக அலசிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் தண்ணி போட்டு நல்லா அழுவி எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு கெட்ட இதெல்லாம் போயிடும். நம்மளுக்கு மஞ்சள் போட்டதுக்கப்புறம் ஒரு 4 தள்ளி அலசி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ நல்லா பெரிய பெரிய எறாவாக எடுத்திருக்கேன். இதை சமைக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஒரு 10-12 வெங்காயம், 20 வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு, கருவேப்பிலை, 2 தக்காளி. வெங்காயம் கையில் கட் பண்ணால் பொடி பொடியாக வராது. இதை நல்லா நைஸாக பொடியாக சாப்பரில் போட்டுக்கிட்டிங்கன்னா, இல்லை கையிலேயே நல்லா சின்னதாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சின்ன வெங்காயம் நல்லா ஜூஸியாக இருக்கும்போது நல்லா இருக்கும். அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிட்டு, நான் எப்பயுமே நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெயில் சமைச்சா ஹெல்த்துக்கும் நல்லது, அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். நல்லெண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம், இதில் ஃபஸ்ட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு, வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்கணும். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. பெருசாக இருந்தால் அங்கங்கே தெரியும் வெங்காயம் இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப பொடியாக நறுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் இருக்கிறதே தெரியாது குழம்புல. இது ப்ரௌன் கலர் ஆகட்டும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1-1 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம கிளறிட்டே இருந்தால் தான் அது அடி பிடிக்காமல் நல்லா பச்சை ஸ்மெல் நல்லா போகும். நல்லா வதக்கிட்டு, இப்போ இது நல்லா வதங்கி இருக்குது. இதில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு வாட்டி கிளறிட்டு, இப்போ அடுத்து உடனே நம்ம எறாவை எடுத்து வாஷ் பண்ணிக்கிட்டு எடுத்து வச்ச எறாவை சேர்த்துக்கலாம். எறாவை சேர்த்துட்டு அதுலேருந்து தண்ணி நல்லா வர வரைக்கும், தண்ணி விட்டதுக்கப்புறம் அது நல்லா தண்ணி வர வரைக்கும் நல்லா கிளறிட்டு, அதை நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த எறா எல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ பாருங்கள், இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுது. எறாவில் இருக்கிற தண்ணிலாம் வெளியே வருது. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுட்டு கிளறி விட்டுட்டு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் நான் 1 ஸ்பூன் அதுலேயே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நான். அதனால் நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கிளறி வச்சுடுங்க. இது ரெடி ஆகட்டும். நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, தக்காளியை சாப்பரில் போட்டு வெட்டி வச்சுக்கலாம். நல்லா பொடி பொடியாக தக்காளி இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் குழம்பு. திக்காக அந்த குழம்பு டேஸ்ட்டில் வரும் நல்லா. நான் இப்போ சாப்பரில் போட்டுட்டு ஸ்மாஷ் பண்ணிகிட்ருக்கேன். அதை இப்போ நம்ம அந்த இறால சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு அதை நல்லா வேகட்டும். நான் எல்லாமே இது மோஸ்ட்லி நான் சமையல் செஞ்சேன்னா சிம்மில் வச்சு தான் செய்வேன். சிம்மில் வச்சு செய்யும்போது உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா குக்காகும். அதே டைமில் உங்களுக்கு கேஸும் சேவ் ஆகும். நல்லா நம்ம சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லி ஹையில் வச்சு செஞ்சோன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா,
மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுட்டு நான் வந்து நாங்கள் சாப்பிட்றது வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சாப்பிடுவோம். அதனால் வந்து ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நான். நீங்கள் எவ்வளோ காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க ஒரு ஸ்பூன் கூட. நான் வந்து காஷ்மீரி சில்லி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன், சில்லி பவுட்ரு. நீங்கள் வந்து நார்மல் மிளகாத்தூள் இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கலாம். அது வந்து நீங்கள் 2 ஸ்பூனாகவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மசாலா மிளகாத்தூளில் வந்து நம்ம தனியா எல்லாமே அரைச்சி வச்சுருப்போம். அதனால் நீங்கள் அதுவும் இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா மிளகாத்தூள் போட்டுட்டு கிளறி விட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சோண்டு தண்ணியை விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காகி லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்குல்ல, அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு கிளறிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா மூடி வச்சிடுவோம். மூடி வச்சுட்டு நம்ம இதுக்கு அடுத்த பவுடர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அந்த பவுடரை வந்து எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்லுறேன். வாங்க நம்ம அந்த பவுடர் ரெடி பண்ணலாம். இது ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ இன்னொரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதில் வந்து கொப்பரை தேங்காய் இருக்குல்ல, கொப்பரை தேங்காவை அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அடுப்பில் சுட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் சாஃப்டாகவும் அதுவும் இல்லாமல் அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் அங்கங்கே நல்லா வெந்திருக்கிற மாதிரி ஒரு பிளாக்காக வரும். அது சுடும்போது அது கருகுன மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எதுவும் கசக்குன்ற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். சுட்டு நீங்கள் வந்து அதை பவுடர் அரைக்கும் போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதை நல்லா அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி நல்லா சுட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த மேலே இருக்கிற கருப்புலாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. நார்மலாக கொப்பரை அப்படியே கட் பண்ணோன்னா கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது சுடும்போது சாஃப்டாக ஆகிறதுனால ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. கட் பண்ணிவிட்டு ஒரு ஜாரில் போட்டுக்கிறேன் நான். ஜாரில் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் நான். இது கூட நம்ம வந்து சில மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். அந்த மசாலா வந்து ஸ்மெல்லேருந்து டேஸ்ட்லேருந்து நல்ல வாசனையாக இருக்கும் எறா குழம்புக்கு. அது இந்த பவுட்ரு தான் இந்த எறா குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குற பவுட்ரு. நார்மலாக இப்போ நான் பண்ணது வந்து வெறும் தக்காளி தொக்கு மாதிரி இருக்கும்ல, ஆனால் இந்த பவுட்ரு சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து எறா குழம்பு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. கொப்பரை போட்டதுக்கப்புறம் அதில் 3 கிராம்பு போட்டுக்கிட்டேன். கிராம்பு போட்டுட்டு அப்புறம் ஒரு சின்ன பட்டை, சின்ன அளவு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒரு ஏலக்காய் போட்டுட்டு ஒரு பிஞ்சு பட்டை போட்டுக்கட்டும். பட்டை போட்டுக்கின்னு இதை வந்து நம்ம மிக்சியில் பவுட்ரு மாதிரி அரைக்க போகிறோம். வாங்க அரைச்சிடலாம். இதை வந்து நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா குறைன்னு இல்லாமல் நல்லா ஸ்மூத் பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா குழம்புக்கு அங்கங்கே நரன் இல்லாமல் நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா பவுட்ரு மாதிரி ஆயிடுச்சு. இது தண்ணி ஊற்றாமல் அரைங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சா தான் அது நல்லாயிருக்கும். அதை வந்து குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கொப்பரை பவுட்ரை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அந்த ஸ்மெல்லே வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. அப்படியே தூக்குது அப்படியே அந்த ஸ்மெல். நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், அப்புறம் இந்த கொப்பரை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே வந்து நல்லா குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா. இதை வந்து நீங்களும் வீட்டில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு நல்ல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த உடனே கிளறி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி குழம்பு டேஸ்ட் இருந்தால் தான் பிடிக்கும். குழம்பு கன்சிஸ்டன்ட் இருந்தால் தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி குழம்பாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட விட்டுட்டு பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு கொத்தமல்லி நல்லா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி எவ்வளோ நிறைய சேர்க்குறீங்களோ அந்தளவு குழம்பு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.